அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரிக் டாபிக்ல இன்ட்ரோடக்ஷன் டூ ட்ரிக்னாமெட்ரி அப்படின்ற கான்செப்ட்ல உள்ள எக்ஸாம்பிள் 2 சம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் 2ல என்ன இருக்கு அப்படின்னா, இஃப் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஆர் வந்து அக்யூட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் கியூ ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ். அப்படின்னா 90 டிகிரி இல்லைன்னு அர்த்தம். தென் சைன் பி ஈக்குவல் டு சைன் கியூ. சைன் பியும் சைன் கியூவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா தென் வி ஹேவ் டு ப்ரூவ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா சைன் பி ஈக்குவல் டு சைன் கியூ. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சைன் பின்னு கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ண போறோம். ஆங்கிள் பி அக்யூட் ஆங்கிள் அப்படின்றதுனால அக்யூட் ஆங்கிளோட இடத்துல பி இருக்கிற மாதிரி எழுதிட்டு ரிமைனிங் நம்மளா ஒரு நேம் கொடுத்துப்போம். ஏசிபி. ஸோ அதே போல நெக்ஸ்ட் கியூ வரதுனால கியூ வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ கியூ அக்யூட் ஆங்கிள் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ள நேம்ஸ்க்கு நம்ம நேம் கொடுத்துக்கோம். PQ R. ஓகே. இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் டிரா பண்ணியாச்சு. sin B நமக்கு தெரியும். sin B equal to opposite by hypotenuse. sin B means opposite means AC. Hypotenuse value is AB. ஓகேவா? நெக்ஸ்ட் sin Q. sin Q க்கு என்னடா வரும்? sin Q வந்து PR ம். PR by PR P by very good. PQ. PR by PQ. Very good. PR by PQ. ஸோ நமக்கு என்ன கிவன் டேட்டா குடுத்துருக்காங்கன்னா, sin B ஈக்குவல் டு sin Qன்னு குடுத்துருக்காங்க. அப்ப sin B ஈக்குவல் டு sin Q that means AC by AB ஈக்குவல் டு PR by PQ. இது 2 ஈக்குவல் குடுத்துட்டோம். ஓகேவா? இப்ப நமக்கு 2 ஆங்கிள் 2 டிஃபரண்ட் ஆங்கிள்ஸ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இந்த B ஆங்கிளும், இந்த Q ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ரையாங்கிள் டாபிக்ல நம்ம படிச்சிருக்கோம். 2 டிஃபரண்ட் ஆங்கிள்ஸ நம்ம ஈக்குவல்னு சொல்லணும்னா, சிமிலாரிட்டி சொன்னா தான் அது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு. அப்ப சிமிலாரிட்டி சொல்லணும்னா, நம்ம சைட் சிமிலாரிட்டி இங்க எடுத்துக்க போறோம். ஏன்னா, நமக்கு இங்க 2 லைன்ஸ் வந்து பேரலலா இருக்க சான்சஸ் இருக்கு. ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 சைட மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். AC by AB ஈக்குவல் டு PR by PQ. இத ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ண போறோம். எப்படின்னா, இத இங்கேயும் மேல கொண்டு வர போறோம். AC by PR ஈக்குவல் டு PR by PQன்னு எடுத்துக்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ACன்றது என்னது? இந்த ட்ரையாங்கிள். இந்த சைடும் ஒண்ணுக்கு ஒண்ணு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. தென் PR by ABயா? சாரிப்பா AB. ABயும் PQயும் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. தென் நம்ம இன்னும் இந்த BC அண்ட் RQ மட்டும் ப்ரொபோர்ஷனல்னு சொல்லிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா SSS கிரைட்டீரியா படி 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர்ன்னு சொல்லிடலாம். தென் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் Qன்னு சொல்லிடலாம். புரியுதா? இப்ப 2 சைடு நமக்கு என்னது? ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு சைடு ப்ரொபோர்ஷனல்னு சொல்லிட்டோம்னா, SSS சிமிலாரிட்டி சொல்லிடலாம். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, BC யோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். எப்படி இந்த லென்த் கண்டுபிடிக்க போறோம்னா, நமக்கு பித்தாகரஸ் ரூல் தெரியும். பித்தாகரஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம லென்த் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? BC ஈக்குவல் டு ஓகேவா? BC ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா பித்தாகரஸ் ரூல் என்னது? BC அப்படின்றது என்னது? அட்ஜசன்ட் சைடு. அப்ப ஹைப்போடெனஸ் ஸ்கொயர்ல இருந்து இந்த அட்ஜசன்ட் ஸ்கொயர் இந்த ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? AB ஸ்கொயர் AC ஸ்கொயர் சாரி AB ஸ்கொயர்ல இருந்து அப்ப உனக்கு புரியலன்னா இங்க பாரு. அதாவது நமக்கு என்ன வேணும்னா AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் ஃபார்முலா. ஃபார்முலால நமக்கு என்ன வேணும்னா BC யோட வேல்யூ தான் வேணும். அதனால BC ய மட்டும் அப்படியே வச்சுட்டு இத ஆப்போசிட் சைடு கொண்டு வரோம். அப்ப BC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் மைனஸ் AC ஸ்கொயர்ன்னு இருக்கும். இப்ப எனக்கு BC தான் வேணும்னா இத ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எழுதணும். அவ்வளவுதான். ஓகேவா? இல்ல நீ இப்படியே வச்சு செஞ்சாலும் ஓகே தான். தப்பு இல்ல. லாஸ்ட்ல ரூட் போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படியே வச்சுக்கோ. ஓகேவா? அதே மாதிரி ரைட் சைடு இன்னொரு ட்ரையாங்கிள் என்னது?
பிக்யூஆர் ட்ரையாங்கிள்ல ஆர்க்யூ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஆர்க்யூ கண்டுபிடிக்கணும்னா, அதுல ஃபார்முலா என்ன வரும்? ஹைப்போடென்னஸ் வந்து பிக்யூ ஸ்கொயர். அப்ப பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டூ பிஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர்க்யூ ஸ்கொயர். பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டூ பிஆர் ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர். நமக்கு கியூஆர் தான் வேணும். பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். ஓகேவா? எஸ். புரியுதா இல்லையாம்மா? மேம் எப்படி மேம் மைனஸ் வந்துச்சு? மைனஸ் வந்துச்சா? இந்த இது நான் கியூஆர் தான் எனக்கு வேணும். அப்ப இந்த பிஆர் ஸ்கொயர் ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுல போகுது. அப்ப ஏற்கனவே இருக்க பிஆர் ஸ்கொயரோட இந்த பிளஸ் பிஆர் ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர்னு மாறும். ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு போகும்போது சைன் மாறும்ல? எஸ் மேம். அந்த மாதிரி தான் இது மாறி இருக்கு. ஓகே. இப்ப நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து இந்த பிக்யூ, பிஆர், ஏபி, ஏசிக்கெல்லாம் வேல்யூஸ் வேணும். அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க ஆல்ரெடி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, திஸ் வேல்யூ ஈக்குவல் டூ சம் கான்ஸ்டன்ட்ன்னு அர்த்தம். ஒரு வேல்யூ ப்ரொபோர்ஷனல் மீன்ஸ் என்னது? எல்லாமே சம் கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு ஈக்குவேட் ஆகும். நம்ம இத ஏற்கனவே ட்ரையாங்கிள்லயே பார்த்திருப்போம். எப்படின்னா, ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டூ பிசி பை கியூஆர் ஈக்குவல் டூ 4/5. சம் கான்ஸ்டன்ட் ரேஷியோ வரும். இந்த ஏபி பை பிக்யூ வந்து இங்கேயும் 4/5 தான் வரும். பிசி பை கியூஆருக்கும் 4/5 தான் வரும். சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? அதனால நம்ம இங்க என்ன போடுறோம்னா, திஸ் வேல்யூ ஈக்குவல் டூ கேன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். தெரியாத நம்பர கான்ஸ்டன்ட் டெர்ம் அப்படின்னு சொல்றதுக்காக திஸ் வேல்யூ ஈக்குவல் டூ கே. ஓகேவா? ஏபி ஈக்குவல் டூ ஏசி ஈக்குவல் டூ திஸ் வேல்யூ ஈக்குவல் டூ கேன்னு ரீப்ளேஸ் பண்றோம். அதாவது ஏசி பை பிஆர் ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு கே. ஓகேவா? இப்போ நம்ம எங்கெல்லாம் ஏபின்னு ரீப்ளேஸ் பண்றோமோ, ஏபிக்கு பதிலா இதோட பிக்யூல இருக்க மாதிரி ஆன்சர்ஸ ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஏபி ஈக்குவல் டு கேபிக்யூ, ஏசி ஈக்குவல் டு கேபிஆர். ஓகேவா? இந்த டெர்ம் எடுத்துக்கிறோம். இந்த டெர்மையும் இந்த டெர்மையும் எடுத்துக்கிறோம். ஓகேவாடா? எஸ் மேம். ஓகே. இப்போ இத அப்படியே இதுல ரீப்ளேஸ் பண்ண போறோம். நமக்கு என்ன ப்ரொபோர்ஷனல் வேணுமோ, அந்த ப்ரொபோர்ஷனல் இப்ப ஈக்குவேட் பண்ண போறோம். நமக்கு என்ன வேணும்னா, பிசி பை கியூஆர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால பிசி அப்படின்றது என்னது? இந்த நம்பர ரூட்டுக்குள்ள எழுதணும். அதுதான் பிசி. ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர்னா என்னன்னா, இந்த வேல்யூவ ஸ்கொயர் பண்ணணும். கே ஸ்கொயர் பிக்யூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் பிஆர் த ஹோல் ஸ்கொயர் divided by square root of PQ square. What is the value of PQ square? PQ square ன்னு எழுதிக்கணும். இதே வந்து அதே போல PR square ன்னு எழுதிக்கணும். ஏன்னா சேம் நம்பரா இருந்தா தான் நம்மளால அடுத்து கேன்சல் பண்ண முடியும். இதையும் மாத்தணும்னா அப்புறம் கேன்சல் ஆகாது. இப்போ இது ரெண்டுலயுமே K ஸ்கொயர் காமனா இருக்கு. அதனால K ஸ்கொயர வெளியே எடுத்துறேன். PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர். டினாமினேட்டர் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர். இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த கே ஸ்கொயர ரூட்ல இருந்து வெளிய எடுக்கும்போது கேன்னு ஆயிடும். ரூட்டுக்குள்ள பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். இதையே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் கே. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன போட்டோம்? அந்த ப்ரொபோர்ஷனல் வேல்யூவும் கேன்னு போட்டோம். இப்போ இங்க இருக்க ப்ரொபோர்ஷனல் வேல்யூவும் கே. ஸோ ஆக மொத்தம் நமக்கு எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஏசி பை பிஆர், ஏபி பை பிக்யூ, then this is equal to BC by QR. இப்போ 3 வேல்யூஸுமே ப்ரொபோர்ஷனல் சொல்லியாச்சு. 3 வேல்யூஸ் ப்ரொபோர்ஷனலா இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் ஏசிபி. இது எப்படி எழுதுறோம்னா, இங்க ஏசி இருக்கு, அடுத்து இங்க ஏபி இருக்கு. ஸோ இந்த ஆர்டர்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஏசிபி. அதே மாதிரி இங்க எப்படி எடுத்துக்கிறோம்? பிஆர்கியூ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஆர்கியூ. இப்படி எடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இப்போ நமக்கு என்ன வேணும்னா, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. அதாவது இதுல இருக்க லாஸ்ட் ஆங்கிள், இதுல இருக்க லாஸ்ட் ஆங்கிள் தான் ஈக்குவல். angle B equal to angle Q. என்ன ரூல்? by CP/CT rule. Corresponding parts of corresponding triangle. CP/CT.
இதுபடி இது 2ம் ஈக்குவல் ஆச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவாம்மா? எஸ் மேம். இதுல ஏதாவது டவுட் இருக்காம்மா? எஸ் மேம். மேம் அந்த கேவ மட்டும் எப்படி ஈக்குவேட் பண்றோம் அது மட்டும் சொல்லி தரீங்களா மேம் திரும்பி? ஓகேம்மா, ஓகே. இது திருப்பி நான் ஒரு பிளான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து 2 சைன் பியும், சைன் கியூ ஈக்குவலா இருந்தா, பியும் கியூவும் ஈக்குவல்ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 டிஃபரெண்ட் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும்னா, சிமிலாரிட்டி சொல்லி ஈக்குவல்ன்னு சொல்ல முடியும். அதனால சைட்ஸ் வச்சு நம்ம சிமிலர் சொல்லப் போறோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சைன் பி அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சைன் கியூன்னு நம்ம ட்ரிகனாமெட்ரில படிச்ச ரூல்ஸ இங்க அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது சைன் பி அப்படின்றது ஏசி பை ஏபி, சைன் கியூன்றது பிஆர் பை பிக்யூன்னு இருக்கு. 2யும் ஈக்குவல் பண்றோம். ஈக்குவல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா, 2யுமே கிராஸா மல்டிப்ளை பண்றோம். எத கிராஸா மல்டிப்ளை பண்றோம்? இந்த ஏபிய லெஃப்ட் சைட்ல இருந்து மேல கொண்டு போறோம். பிஆர ரைட் சைட்ல இருந்து கீழ கொண்டு வரோம். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன வரும்னா, ஏசி பை பிஆர்ன்னு வரும். இங்க ஏபி பை பிக்யூன்னு வரும். எப்பவுமே ஈக்குவல் அப்படின்றது என்னன்னா, ஒரு வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணலாம். கே அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணலாம். கேன்றது என்னன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 7ஆ இருக்கலாம், என்னவா இருக்கலாம். 5/6, 7/8 என்ன நம்பரா வேணா இருக்கலாம். அது வந்து என்னன்னா, இதுக்கும் அது ஈக்குவலா இருக்கும். இதுக்கும் அது ஈக்குவலா இருக்கும்ன்றது அதோட மீனிங். அதனால அத நம்ம கேக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, நமக்கு 3 சைடையும் ப்ரொபோர்ஷனல் கொண்டு வரணும். 3 சைடு இப்ப 2 சைட்ஸ் வந்து நமக்கு ப்ரொபோர்ஷனல் ஆயிடுச்சு. 3 சைடையும் நம்ம ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடலாம்னா, நம்ம 3 சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி சிமிலாரிட்டி கொண்டு வந்துடலாம். அதனால 3 சைடோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக பித்தாகரஸ் ரூல் யூஸ் பண்றோம். பிசி ஸ்கொயர்ட் அப்படின்னா பித்தாகரஸ் ரூல் படி லாங்கஸ்ட் சைடா ஷார்ட்டஸ்ட் சைடான்னு பார்க்கணும். லாங்கஸ்ட் சைடு கேட்டிருந்தாங்கன்னா ஆட் பண்ணணும். ஷார்ட்டஸ்ட் சைடு கேட்டிருந்தாங்கன்னா லாங்கஸ்ட் சைடு அதாவது ஹைப்போடெனஸ்ல இருந்து இன்னொரு சைட சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப இது 2மே சின்ன சைடு தான் நம்ம கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்றோம்? பெரிய சைடுல இருந்து இன்னொரு இருக்கிற சின்ன சைட வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப இதுதான் அதுக்கான ஃபார்முலா. நமக்கு என்ன வேணும்னா, பிசி ஸ்கொயர்ட் பை ஆர்க்யூ ஸ்கொயர். பிசி பை ஆர்க்யூ தான் வேணும். பிசி பை ஆர்க்யூ தான் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நம்பரோட ரூட் வேல்யூ தான் வேணும்னு அர்த்தம். ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் பை பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். ஓகேவாம்மா? எஸ் மேம். ஓகே. இப்போ ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர்னா நமக்கு வேல்யூஸ் தெரிஞ்சா தானே செய்ய முடியும். ஏபி அப்படின்றத இந்த இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு கே. அப்ப இத எப்படி எழுதலாம்? ஏபிக்கு பதிலா கே பிக்யூன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏசி பை பிஆர் அப்படின்றதுல ஏசிக்கு பதிலா கே பிஆர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த இதுல நமக்கு தெரிஞ்ச இந்த 2 டேட்டாவையும் ரீப்ளேஸ் பண்ண போறோம். பிசி பை ஆர்க்யூ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபிக்கு பதிலா என்ன பண்றோம்? கேபின்னு போட போறோம். நமக்கு இங்க என்ன இருக்கு? ஏபி ஸ்கொயர்டு. அப்ப என்ன வரும்? கே ஸ்கொயர் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் பிஆர் ஸ்கொயர். ஏசியோட வேல்யூ கேபிஆர். ஸோ கே ஸ்கொயர் பிஆர். இங்க டினாமினேட்டர் வேல்யூ எந்த சேஞ்சஸும் இல்லாம அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறோம். எஸ் மேம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இத வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். எப்படின்னா இங்கேயும் கே ஸ்கொயர் இருக்கு. இந்த டேர்ம்லயும் கே ஸ்கொயர் இருக்கு. அப்ப கே ஸ்கொயர் அப்படின்றத காமனா எடுக்கணும். அப்ப இங்க பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர்னு வரும். டினாமினேட்டர்ல பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ரூட்ல இருந்து கே ஸ்கொயர் வெளியே எடுக்க போறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கேன்னு ஆயிடும். உள்ள என்ன இருக்குன்னா பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அதே போல டினாமினேட்டர்லயும் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இப்போ இது 2யுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபைனல்ல பிசி பை ஆர்க்யூவும் கேன்னு கிடைச்சிருது. ஸோ ஆல்ரெடி நமக்கு 3 ப்ரொபோஷனல் வேல்யூஸ் என்னென்ன இருக்கு? அந்த வேல்யூ இந்த வேல்யூ எல்லாமே ஈக்குவல் டு கேன்னு வந்திருக்கு. அதாவது ஏசி பை பிஆர், ஏபி பை பிக்யூ. நவ் பிசி பை ஆர்க்யூ ஆல்சோ ஈக்குவல் டு கே. அப்ப 3 sides are proportional. So 3 sides are criteria. சரியா? 3 sides are proportional. So side criteria படி
நமக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். என்ன ட்ரையாங்கிள்ஸ்? ஏசிபி இஸ் சிமிலர் டூ ட்ரையாங்கிள் பிஆர்கியூ. அப்படின்னா, நமக்கு என்ன வேணும்? ஆங்கிள் பி ஈக்குவல் டூ ஆங்கிள் கியூ பை சிபி/சிடி ரூல். புரியுதா? எஸ் மேம். ஓகே. ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோமா. புரியுது மேம். ஓகேவா? சரி. இத ஒரு தடவ பார்த்துட்டு அப்படியே பார்க்காம எழுதுமா. எஸ் மேம்.